என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. இங்க ஒரு ஹனிபாச்சர், அதுதான் தேன் கரடி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஒரு ஹிப்போட காலை கடிச்சிருச்சு. உடனே அந்த ஹிப்போ திரும்பி கூட பார்க்காம மூவ் ஆயிருக்கு. உடனே அந்த ஹனிபாச்சர் நினைச்சிருக்கு, எனக்கு பயந்துட்டேன், அதான் நீ மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்க, மச்சி உன்னை கண்டிப்பா நீ விட மாட்டேன்டா, உன் ரத்தத்தை குடிக்கிறவர அப்படின்னு சொல்லிட்டு பலுவாத குடிச்சிருச்சு. உடனே ஹிப்போ பதிலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம மறுபடிக்கும் அந்த பெயினை தாங்கிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூவ் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. உடனே ஹனிபாச்சர், ஓ பயந்துட்டு தண்ணிக்குள்ள நீ இறங்கிட்டியா, நீனா நானான்னு ஒத்தைக்கு பாத்துரும் சொல்லிட்டு நறுக்குன்னு இப்ப மறுபடியும் கவ்வி இருக்குங்க. இந்த கிப்போ மறுபடியும் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டே இருந்திருக்கு. அதே ஹனிபாச்சர் இருக்கிறாங்களே, அவங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க. உடனே அதுக்கு எதுவுமே புரியல, என்னடா இங்க நடக்குதுன்னு. உடனே பாத்தீங்கன்னா ஹனிபாச்சருடைய வாயில தண்ணி போயிருச்சு, மூச்சு விட முடியல. உடனே ஹனிபாச்சர், ஓ ஹிப்போ நீ என்னை இழுத்துட்டு போய் கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தண்ணிக்கு மேல வந்துருச்சு. இது மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயுமே இன்னைக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா, நீலாம் எங்க டீமுக்கு ஒத்து வர மாட்டேடான்னு ஒதுக்கி வச்சுறது. சோ உறவுல பாத்தீங்கன்னா, நீ எங்க தகுதிக்கு நீங்களாம் ஒத்து இல்ல, ஒதுங்கி போயிருங்க, ஓடி போயிருங்கன்னு சொல்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிருது. எதுக்கு நம்ம பெக் பண்ணுவோம். இங்க எப்படி இப்ப அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்துச்சோ, இது ஹனிபாச்சரை எதிர்த்து அது மாதிரி இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம பாட்டுக்கு போவோம். அவங்களோட பெட்டர் நம்ம லைஃப்ல கிடைக்கும். சோ எதுக்குமே தளராம இருங்க.